முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து ரொம்ப இதுன்னா பல் தேய்க்கணுங்க. ரொம்ப முக்கியமான பல்லுல வர இன்ஃப்ளமேஷன் இருக்கு இல்லையா, அந்த பல்லுல சொத்த பல்லு வருது இதெல்லாம் வந்ததுன்னா இமிடியேட்டா போய் பார்த்துக்கணும். அண்ட் இது அந்த மாதிரி அது ஏன்னா அதுல வர இன்ஃப்ளமேஷன் பிரெயினுக்கு உள்ள அந்த நம்ம இன்ஃப்ளமேஷன் சொன்னோம் இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பன்மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பல்லில் உங்களுக்கு ஏதாவது சொத்த பல்லு இருக்கோ இதெல்லாம் இருக்கணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மெமரி, உங்களை பிரெயின் ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பல்ல வந்து தேய்ச்சி ஒழுங்காக இது பண்ணுங்க. அந்த ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃப்ளாஸிங், அந்த பல்லுக்கு அந்த இடுக்குலாம் உள்ள இது அந்த இது இப்போல்லாம் நிறைய வெரைட்டிலாம் வந்து சின்ன சின்னதாக ஏதோ வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அந்த பழங்காலத்துல தான் வந்து இந்த இது இருக்கும். அதில் ஒரு காலையில சாயங்காலம் ஒரு எஸ்பெஷலி நைட்டு வந்து நீங்கள் ஒரு அதில் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் செலவழிச்சிங்கன்னா அது உங்கள் பிரெயினுக்கு வந்து அது ப்ரொடெக்ஷன், அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, அது ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமான இது. சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் அந்த இது சாப்பிட்டேன், இந்த மாத்திரை சாப்பிட்டேன், அந்த இது இந்த பிஸ்தா அதெல்லாம் சாப்பிடணும் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா. சொன்னாலும் அது மாதிரிலாம் வருது. ஸோ அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சொல்லலையா, அதெல்லாம் எனக்கு கேட்கணும். அதுக்கு நான் இந்த ஸ்லைடை சொல்றேன். இது வந்து ஒமேகா 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ நான் ஒமேகா 3 மாத்திரைகள்லாம் சாப்பிட்றவங்களா என்ன கடல் எண்ணெய் மாத்திரை, மீன் எண்ணெய் மாத்திரை. ஸோ அதனால ஆமாம் அது என்ன நல்லதுதான், நல்லா சாப்பிடலாம், அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்னது வந்து எவிடன்ஸ் பேஸ் பண்ண அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 10-15 ஸ்டடியில் உள்ள எல்லாத்தையும் இப்படிதான் வந்து சொல்லுவாங்க. எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடு நடுவில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு வந்ததுன்னா அது வந்து பெனிஃபிஷியல். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 ஸ்டடியில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி ஒன்னா திரட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கு, கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை கூர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த டொனபேசல் முதல்ல ஒரு மாத்திரை சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த ஒமேகா 3 சாப்பிட்டோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 1 பாயிண்ட் கம்மி, 0.1. அப்போ எவிடன்ஸ் பிரகாரம் நீங்க கேட்டீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா சொல்ல முடியாது, ஏன்னா அதான் எவிடன்ஸ். ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னா சொல்ல முடியாது. இருக்கலாம் இருக்கும். ஸோ அதில் தான் வேற நம்ம நினைக்கிறோம். ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மாதிரி நட் அண்ட் சப்ஸ்டன்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, பாதாம் பிஸ்தா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு வந்து இதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. எந்த ஒரு விட்டமின் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு, அதுக்கு ஒரு மெக்கானிசம் சொல்லலாம். இப்போ வந்து ஜிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிரெயின்ல உள்ள அந்த ஹிப்போகாம்பஸ்ன்ற பிரெயின் ஃபங்க்ஷன் இதாக இருக்கு. விட்டமின் இ வந்து இந்த விதத்துல வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது எப்படி வேலை செய்யுது இதுல ஒவ்வொன்றா எடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து பேசுவாங்க, இது நல்லா இருக்கு, விட்டமின் இ சாப்பிட்டே ஆகணும், அதை வந்து இல்லாம முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு 3/4 மணி நேரம் அதை பத்தி பேசுவாங்க. பட் நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. இந்த ஒரு ட்ரையல்ல, இந்த ஒரு ட்ரக் ட்ரையல்ல பார்த்தா உண்மையாவே அது எல்லாத்தையும் கலந்து ஒரு விட்டமின் எல்லாம் காப்பர், விட்டமின் சி, டி, இ, காப்பர், ஜிங்க், காப்பர், மெக்னீசியம், செலினியம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாத்திரை. அண்ட் இதெல்லாம் சேர்த்து இது பண்ணா உண்மையாவே இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனா இது எங்க பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்கா, பிரேசில், மெக்சிகோ, அந்த மாதிரி பெரு, அந்த மாதிரி இடத்துல பண்ணாங்க. அங்க என்னன்னா, அங்க வயசானவங்களுக்கு வந்து அந்த வந்து ரொம்ப சாப்பாடே சரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனே ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விட்டமின் அண்ட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால வீட்டில் நம்ம வந்து நல்ல சாப்பாடு இது எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்றது வந்து தெரியாது. ஆனால் எவிடன்ஸ் இருக்கா, விட்டமின்லாம் சாப்பிட்டானா இதாக இருக்கும், இல்லாமல் இருக்கு. ஆனால் உங்களுக்கு இருக்குமா அப்படின்றது வந்து தெரியாது. அப்படியே இருந்தாலும் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான். ஸோ
ஆனால் நான் யாரும் கேட்டேன்னா சாப்பிட வேண்டாம் சொல்ல மாட்டேன். சாப்பிடுங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, ஆனால் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி இது சாப்பாடு ட்ரிங்க்ஸ், அதில் வந்து ஆல்கஹால் ஏற்கனவே சொன்னது. முந்தைய நான் எங்கள் ஊரில் வந்து ஆல்கஹால் இருந்து ரொம்ப எல்லாரும் போனோன்னா பப்பு, இங்கே டீ கடை மாதிரி எங்கள் ஊரில் வந்து பப்பில் தான் போய் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. சோஷியலைசிங்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் எவ்வளவு குடிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த இதில் வந்து அவங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அளவாக குடிச்சாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அதிகமாக குடிச்சிங்கன்னா பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த ஒரு ஸ்டடியில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அளவாக குடித்தாலும் பிரச்சனை வருது. இந்த ஸ்டடி இந்த இதனால எங்கள் ஊரில் வந்து எவ்வளோ அளவாக குடிக்கணுன்றதையே மாற்றிட்டாங்க, ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதில் அதில் முக்கியமாக வந்து ஒரே சமயத்தை குடிக்காதீங்க, ஒரு 3-4 நாளாக சேர்ந்து குடிங்க. அப்புறம் ஹாவ் எ ட்ரிங்க் ஃப்ரீ பீரியட் இன் பிட்வீன். ஸோ அதனால் எல்லா நாளும் குடிக்காதீங்க, நடுவில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அடுத்தது காஃபி. காஃபிக்கும் இதே இன்ஃபர்மேஷன் தான், டீக்கும் இதே இன்ஃபர்மேஷன். காஃபி குடிச்சா பிரெயின் இருக்குமா? காஃபிக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. காஃபி வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து பிரெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. எஸ்பெஷலி பார்க்கின்சன்ஸ் பீப்புளுக்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா காஃபி குடித்தா உங்களுக்கு வந்து நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த ஸ்லைடு வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லும். ஸோ இந்த இடத்துல என்னன்னா, காஃபியை குடிக்காத ஆளுக்கு இந்த அளவுக்கு டிக்ளைன். கொஞ்சம் காஃபி குடிச்சிங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இப்படி இருக்கு. ஆனால் இது வந்து ஆவரேஜ் தான். இந்த ப்ளூ லைன், இந்த லைட் இருக்குல்ல, அந்த லைட் எல்லோ லைட் ப்ளூ லைன், அது என்ன சொல்லுதுன்னா வேரியல் ஆகும். ஸோ நீங்கள் காஃபி வந்து ஒரு 1200 மில்லிகிராம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் மெமரி மோசமாகவும் ஆகும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். அப்போனா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அது வந்து அளவாக இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல அது வந்து நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட்டு, பட் உங்களுக்கு மோசம்னு கிடையாது. அப்படி எங்கன்னு பார்த்தீங்கன்னா 111.2 மில்லிகிராம் இந்த ஸ்டடி. ஸோ 111.2 மில்லிகிராம்னா எங்கள் ஊர் காஃபியில் 1 இல்லைன்னா 1.5 கப்பு, உங்கள் ஊரில் வேணால் ஒரு 2 கப்பு இல்லைன்னா மேக்ஸிமம் 3 கப்பு. அதுக்கு மேலே இப்போ காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபினால உங்களுக்கு ஒர்சன் ஆகும், உங்களோட மெமரி ப்ராப்ளம்லாம் வந்து ஒர்சன் ஆகும், ப்ரொடெக்ஷன் ஆகும். ஆனால் காஃபி குடிக்காமல் இருக்கலாம்னா காஃபினால யூஸ்ஃபுல்னஸ்னா ஆமாம் இருக்கும். ஆனால் நீங்கள் 6-7 கப்பெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்கிறேன். இப்போ வந்து கார்டியோன்னு சொல்லிட்டு நடக்கிறது, இது பண்ணுறது, ஸ்விம் பண்ணுறது, இதெல்லாம் அதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னா உங்களுக்கு அந்த ஜிம்மில் போயிட்டு உட்காந்து அந்த மசில்லாம் இது பண்ணுவீங்க இல்லையா, இது மாதிரி ரெசிஸ்டன்ட் பண்ணும்போது இந்த அந்த மாதிரி டைப் ஆஃப் இது பண்ணிட்டோம்னா, அன்னைக்கு வந்து அந்த பார்க்கில் கூட போனேன், அதெல்லாம் உட்காந்துட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணால் யூஸ்ஃபுல்லானா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த மசில் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து ஸ்பைக் வருது இல்லையா, அது வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் வந்து மசிலாம். மசில் இல்லைன்னா அது வேற எங்கேயா போகும், சில பேர் மூளையில் போய் இது பண்ணும், உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மசில் வந்து ரொம்ப முக்கியமான இது. எங்கள் ஊரில் வந்து இப்போ வந்து சார்கோபீனியான்னு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களையும் அது வந்து இது சொல்லுது. ஏன்னா 2 டைப் ஆஃப் இங்கெல்லாம் வந்து ஒரு இதாக சொன்னாங்க, நல்லா ஹார்ட்டுக்காக நீ வந்து கார்டியோ பண்ணு இது பண்ணு, ட்ரெட்மில்ல ரன் பண்ணு. இப்போ ட்ரெட்மில் மட்டும் இல்லை, கொஞ்சம் வெயிட்டும் தூக்கு. அதனால வீட்டில் அதனால உங்கள் வீட்டில் பசங்க எல்லாரும் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஜிம்முக்கு போகிற அந்த மசில் ஸ்ட்ரக்சர் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு வந்து இது வரும். அதனால உங்கள் யோகா இதெல்லாம் பண்ணுற போது அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மசில் வந்து இருக்கணும். மசில் ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இட் ஹாஸ் அன் எஃபெக்ட் ஆன் தி மெமரி. அது வந்து சில பேர் ஆனால் ஒவ்வொருத்தர் ஒரு மூமெண்ட்டே இல்லாதவங்களுக்கும்
கொஞ்சம் மூமெண்ட் கூட இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து வெண்டி காவுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அது வந்து நிறைய பேர் அவங்க இதெல்லாம் சொல்லிடுவாங்க, யூடியூப்லலாம் நிறைய அவங்களோட இது இருக்கு. ஆனால் நிறைய உங்க ப்ராப்பர் ரிசர்ச் அவங்க கொஞ்சமாவது நீங்கள் நடங்க. இது முந்தியெல்லாம் வந்து 10,000 ஸ்டெப்பு நகை இந்த மாதிரி சொல்லுது, மற்ற 3000 to 500 ஸ்டெப்பாவது நடங்க. அந்த மாதிரி நடந்து ஒரு இதை பண்ணீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அண்ட் இது வந்து எந்த டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் அந்த எப்படி பிரெயின் வந்து ப்ரொடெக்ஷன், அதுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இங்கே சொல்கிறேன். பிடிஎன்எஃப், பிரெயின் டிரைவ் நியூரோட்ராபிக் ஃபேக்டர்னு ஒன்று. அது என்னன்னா பிரெயினுக்கு வந்து உரம் மாதிரி. பிரெயினுக்கு வந்து நல்ல செழிப்பாக வளர்ந்த நம்ம மூளை இதுக்கெல்லாம் அந்த பிடிஎன்எஃப் வந்து பிரெயினுக்கு ஒரு உரம் மாதிரி இருப்பாங்க. அது எப்போ வருதுன்னா எக்ஸசைஸ் பண்ணால் தான் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ அதனால் எக்ஸசைஸ் வந்து நிச்சயமாக போடுங்க, பிரெயினுக்கு அது வந்து உரம் கொடுக்குற மாதிரி. இதில் வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன பண்ணாங்க, மென்டல் ஆக்டிவிட்டி, அதாவது சுடுகோ பண்ணுறது, அப்புறம் புக்கு படிக்கிறது, ஃபிலாசபிக்கல் படிக்கிறது, இல்லைன்னா பெயிண்டிங், அது ஒரு குரூப். இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு யாருக்கு வந்து டிக்ளைன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்ததில்ல. யாருன்னு நினைக்கிறீங்க? எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஸோ உங்களோட அகத்தாய்வோட உங்களுடைய உங்களோட காலையில் பயிற்சி தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அகத்தாய்வு அதுக்காக அதுவும் யூஸ் இல்லைன்னு சொல்லுது. பிரெயினோட இதுக்கு ஹெல்த்துக்கு ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ண போகுது உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கு. சொன்னால இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அது வந்து டிமென்ஷியா ரிஸ்க் குறைக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான என்னன்னா ரெகுலராக பண்ணணும், கண்டினியூஸாக பண்ணணும். என்னைக்கா ஒரு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. அப்புறம் மாடரேட்டாக இருக்கும். கொஞ்சமாவது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். ரொம்ப சொகுசாக பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது வந்து அந்த எஃபெக்ட் இருக்காது. அப்புறம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பிரெயின் சப்போர்ட். அது என்னன்னா பிரெயினில் வந்து ஸ்ட்ரெஸ் அப்போ வந்து ஒரு ஹார்மோன் கார்டிசால்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வருது. நம்ம என்ன ஃப்ளைட்டில் இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஓடணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஃபைட் இருக்குது. அப்போ வந்து அந்த கார்டிசால்னு ஒரு இது பாடியில் உள்ள இது ஆமாம் அந்த ஹார்மோன் வந்து எக்ஸாக்டாக பிரெயினில் உள்ள அந்த மெமரி செல்ஸை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப் முழுக்க ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து மெமரி வந்து பிரச்சனை. அது வந்து என்னோட ப்ராக்டிஸில் நான் ரெகுலராக பார்ப்பேன். வாழ்க்கை முழுக்க அந்த சிசோஃப்ரீனியா இருக்கிறவங்க, மன அழுத்தங்கள்லாம் இருக்கிறவங்க, வாழ்க்கை முழுக்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு 60 வயசுலேயே ஈஸியாக வந்துடுவாங்க. அவங்களுக்கே அப்பவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப இது. இப்போ கேட்டிங்கன்னா அவங்க எடுப்பேன்னா 20 வயசுல எனக்கு இப்படி ஆச்சு, 30 வயசுல இப்படி ஆச்சு அப்படின்னு மாற்றி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரே அடிமேல அடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருந்ததுன்னா பேசிக்காக அது வந்து இட்ஸ் லைக் வேர் அண்ட் டியர் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து மெமரி ப்ராப்ளம் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைப்பீங்க? மெடிடேஷன். ஸோ அதனால் தியானம் வந்து தியானம் வந்து இது வந்து என்ன மெடிடேஷனால என்னென்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இது அப்படின்ற ஒரு மெக்கானிசம்ஸ் சொல்லுது. அண்ட் மெயினாக இது மென்டல் ஹெல்த், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாத்தையும் இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்டு ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஜென்ரலாக உங்களை உலகத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் தியானம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து பிரெயின் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக. லோன்லினஸ் சொன்னா இல்லையா, அண்ட் நீங்கள் தனியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு யாருமே வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு துணை இல்லை, பேச்சு துணை இல்லை அப்படின்னா இருந்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்லைடு வந்து அது சொல்லுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து லோன்லியாக இருக்கவங்களுக்கு டிமென்ஷியா வரக்கூடிய சான்சஸ் லோன்லியாக இல்லாதவங்களோட அதிகமாக இருக்கும். அதை வந்து இந்த ஸ்லைடு. ஸோ இந்த இடத்துல அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள்
லோன்லியாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒருத்தர் 2 பேர் தான் பார்ப்பாங்க, கண்ணால் பார்ப்பாங்க. 8 பேர் எல்லாம் அவங்களுக்கு தனியாக தான் உட்காந்து. ஆனால் இண்டிபெண்டாக செய்வாங்க எல்லா வேலையும், ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு 10 சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட், ஒரு நாளைக்கு 10 சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட் உங்களுக்கு வந்து லோன்லியாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ இங்கே மனவளக்கலைக்கு வந்து இது பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆமாம், இது வந்து நன் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி. அதாவது கன்னியாஸ்திரிகள்லாம் வந்து சிக்காகோவில் ஒரு கன்னியாஸ்திரி மடம். ஸோ அதில் வந்து ஒரு 700 நன்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் எங்களோட பிரெயினை கொடுத்துட்றோம், நாங்கள் இறந்த உடனே எங்களோட பிரெயினை இது பண்ணி ரிசர்ச்சை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு கன்னியாஸ்திரின்னா அவங்க தான் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுவாங்க, ஒரே மாதிரியான இருக்கும். ஏன்னா மித்த பேருக்கு பாப்புலேஷனில் நீங்கள் போய் அந்த ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணோட பிரச்சனை வரும், இது வரும், நிறையா இருக்குது. எந்த ஃபேக்டர் வந்து இருக்குது, இது வந்து ஓரளவு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததில்ல. இந்த இது வந்து இந்த நன் ஸ்டடி அதில் வந்து இது பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி பிரெயின் ஷிங்க் ஆகுது, அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால அல்சைமர்ஸ் சில கன்னியாஸ்திரிகளுக்கு வந்தது. ஆனால் ஒரு சில கன்னியாஸ்திரிகள், அதுவும் இந்த அம்மா வந்து கிரேஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த அம்மாவுக்கு வந்து என்னன்னா கடைசி வரைக்கும் 84 வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஆக்டிவாக இருந்து இறந்துச்சு. அப்புறம் சொன்னதுக்காக அவங்க வந்து அவங்களோட பிரெயினை அனலைஸ் பண்ணி பார்த்தா அல்சைமர்ஸ் டிசீஸு ரொம்ப பரவலாக இருக்கு. அப்புறம் அந்த பிரெயின் எல்லாம் வந்து நான் ஸ்வீட்டாகவும் சொன்னேன் இல்லையா, ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த பிரெயின் அனுப்பிச்சிட்டு அந்த அம்மா வந்து எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ரொம்ப இதாகிடுச்சோம். அப்புறம் அதோட இதெல்லாம் டைரியெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க டைரியெல்லாம் அனலைஸ் பண்ணாங்க. அது டைரியெல்லாம் அனலைஸ் பண்ணால் அந்த அம்மா வந்து ரொம்ப பாசிட்டிவான அம்மாவும், எல்லாமே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்விஸ்ட் கொடுத்து, சரி இதெல்லாம் பரவாயில்ல, அதனால நான் அடுத்த நாளைக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரொம்ப பாசிட்டிவானது. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா வந்து டெய்லி காலையில் விடாமல் எந்திரிச்சு போய் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசி இது பண்ணி ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு அம்மா அந்த கன்னியாஸ்திரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு வந்து அல்சைமர்ஸ் வந்தாலும் வெளியில் தெரியவே இல்லை, யாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால இது வந்து இந்த ரிசர்ச்னா யூ ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். ஸோ லைஃப்ல வந்து பர்பஸ் ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு டிமென்ஷியா வர்றதுக்கு கம்மி சான்சஸ் வரும். ஸோ அதனால நான் சொன்னதெல்லாம் இப்போ வந்து ஒரு இது சொல்றேன். அதனால இப்போ என்னன்னா ரீகேப் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் என்னன்னா டிமென்ஷியாவோட இன்சிடென்ட் வந்து 15% குறைஞ்சிருக்கு. மிடில் ஏஜ்ல உள்ள பிரச்சனைகள், மிடில் ஏஜ்லேயே நீங்கள் வந்து டிமென்ஷியா வர்றதுக்கு நீங்கள் இது பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு ஓல்ட் ஏஜ்ல வராமல் இருக்கிறதுக்கு. இளமையில் கல், ஹியரிங், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், லோன்லினஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பேக்ட். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், லைஃப்ல உள்ள நீங்கள் மாற்றங்கள், அதில் முக்கியமான என்ன, தூக்கம், உடல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், இது சாப்பாட்டை ரொம்ப அதிகமாக சாப்பிடாம கலோரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஃபைபர் ரிச் ஃபுட், அது நார்ச்சத்து உள்ள இது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பாசிட்டிவிட்டி அண்ட் பர்பஸ் இன் லைஃப், இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் ஃபார் டிமென்ஷியா டெவலப் பண்ணுறாங்க இருக்கு. ஸோ இதோட உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டவுட் இருக்கும். கேட்குறவங்க அந்த கேள்வி வந்து சிம்பிளாக சீக்கிரம் கேட்டிங்கனாக்கா ஐயா வந்து அதுக்கான பதில் சொல்லுவாங்க. யாருக்கு என்ன டவுட் இருக்குன்னு நீங்கள் கேட்கணும். அப்பதான் நம்மளுடைய பழைய இந்த செயின்ட் அப்படின்னு சொல்றாங்க, யோகிஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அப்ப அவங்க வந்துட்டு இது ரொம்ப பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ
அவங்க பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ, நம்ம வந்துட்டு அதை அந்த சிஸ்டத்தை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணதுனால நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோங்க. இந்த வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள் சொல்கிறவங்க அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒழுங்கான சாப்பாடாக இருக்கும், உடல் யோகா எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப இது பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பல விஷயங்கள்ல அவங்க வந்து மெடிடேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு இப்போ தான் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காரு. ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டு வருது. ஸோ ஆனால் நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் பிஸியாகவே, ஏன்னா அவருக்கு தெரியுது அந்த பிஸியாக ஆக்டிவிட்டிலேருந்து குறைய ஆரம்பிச்சோன்னா தான் அவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. அது அது நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் எங்கள் ஊரில் ரிட்டையர்மெண்ட் ஆட உடனே ரிட்டையர்மெண்ட் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாரு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ரிட்டையர் ஆனோட வீட்டில் ஒன்றும் வேலையே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளைன். அதனால இந்த பர்பஸ் இன் லைஃப் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அது வந்து ப்ராப்ளம். அதாவது ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது, பல விஷயங்கள் இருக்கும். பட் அப்படியே இருந்தாலும் இந்த நான் சொன்ன அந்த எல்லா விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கூட வந்தா கூட நான் திருப்பியும் சொல்லுவேன், இன்னும் நிறைய காய்கறிலாம் சாப்பிடுங்க, சத்துள்ள சாப்பிடுங்க, கொஞ்சம் வீட்டிலே இருக்காதீங்க, கொஞ்சம் நடந்துக்குவாங்க, கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமா நடங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லி சொன்ன ஃபிசிக்கல். அதாவது இப்போ வந்து ஆட்கள் வந்தோடனே எனக்கு தெரியும் எந்த மாத்திரை கொடுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் பேச உடனே ஏன்னா இவ்வளோ நாள் அதே வேலை தானே பார்த்துருக்கோம், 3 மாத்திரை தான் மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தெரிஞ்சு போயிடும் என்ன மாத்திரை கொடுக்க போகிறோம்னு கட்டாயம் தெரிஞ்சிடும். அதனால இப்போ வந்து ஒரு 4-5 வருஷமாவே ப்ராக்டிஸ் வந்து மாறிட்டு, நீங்க எப்படி தூங்குறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, காலைல என்ன சாப்பிடுவீங்க, இது அப்புறம் வீட்டில் என்ன பொழுதுபோக்கு என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் வந்து கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணால் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அது வந்து நம்ம சொன்ன உடனே யாரும் கேட்க மாட்டாங்க, வேணா கொஞ்சமாக அதை நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றணும். நம்ம ஸ்டேஜஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. அல்சைமர்ஸ் டிசீஸ்ல ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு வெப்சைட்லயும் நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. எதுக்குன்னா ஒரு இதுல வந்து 7 ஸ்டேஜ் இருக்கும், இன்னொரு வந்து 6 ஸ்டேஜ் இருக்கும், இன்னொரு 3 ஸ்டேஜ் இருக்கும். நீங்க வந்து குழப்ப வேண்டாம், ஸ்டேஜை பத்தி நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம். நாங்க வந்து ப்ராக்டிக்கலா இது பண்ணும்போது மைல்டு ஸ்டேஜ்ல இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்க இண்டிபெண்டா இருக்கும். சிவியர் ஸ்டேஜா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு பிரச்சனையாகும், அப்புறம் யூரின் போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகும், அந்த இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த சமயத்துல நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் தேவை. தனியா இருக்கும்போது முதல்ல இருக்கும்போது மைல்டு ஸ்டேஜ்ல ஹெல்ப் தேவை. இதுக்கு நடுவில் மாடரேட் ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட். அதனால நாங்க வந்து ரொம்ப 7 ஸ்டேஜ் 8 ஸ்டேஜ்லாம் குழப்பிக்கிறது, 3 ஸ்டேஜ் தான், மைல்டா, மாடரேட்டா, சிவியர். அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். எங்க ஊர்ல வந்து சிவியர் ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா அவங்களால வந்து சிவியர் ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு கேர் ஹோமுக்கு போறதுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். அதனால என்னோட ரோல் வந்து நீங்க வந்து கேர் ஹோம் போறதை தடுக்கிறது தான் என்னோட வேலை. ஆனா அவங்க கேர் ஹோம் போக வேண்டியதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அவங்க சிவியர் ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா, ஏன்னா அவருக்கே வந்து 87 88 இருக்கும், 87 88 இருக்கும், பார்த்துக்கிற அவங்க வீட்டுக்காரமாக 85 இருக்கும், அவங்களால முடியாது. சொன்னால் நாங்கள் ஜென்டலா சொல்லுவோம், அம்மா அவர் அப்போ அடிக்கடி விழுறாரு, கொஞ்சம் உங்களுக்கு டாய்லெட்லாம் நைட்லாம் போயிட்டு இருக்காரு, அப்படின்லாம் வந்து உங்களால் பார்த்துக்க முடியாது, எவ்வளோ பேர் வீட்டில் வந்தாலும் இவ்வளோதான், நீங்கள் கேர் ரூமில் வச்சு பாருங்க அப்படின்னும் போது பசங்கள்லாம் ஆஸ்திரேலியாவையும் அமெரிக்காவையும் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் அதனால போய் பாருங்கன்னு சொல்கிற அட்வைஸ். அப்போ எப்போ சொல்லணும்னா சிவியர் ஸ்டேஜ். ஸோ அதுக்கு தான் அது வந்து ரொம்ப இது. அதாவது ஒரு ஸ்டேஜஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான், அதுக்காக ரொம்ப மனசை குழப்பிக்க வேண்டும். இல்லை, சின்ன வயசில் வரவங்களுக்கு 55 வயசுக்கு முன்னாடி வரவங்களுக்கு அது வந்து ஃபேமிலியில் ஓடும். மற்றபடி உங்கள் வயசானவங்களுக்கு ஒரு 80 70 80 வயசுக்கு மேலே வரவங்களுக்கு
அந்த வயசுனால வரக்கூடிய இதுதான். ஸோ ஏஜ் இஸ் மோர் பிகர் ஃபேக்டர் தேன் த ஃபேக்ட் தட் உங்கள் வீட்டில் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் ஹெரிடிட்ரி இல்லை. ஸோ அதனால் ஹெரிடிட்ரி நிச்சயமாக இல்லை. நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மாவோட உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ்லாம் அதிகமாக இருக்குது அண்டு டயபெட்டிஸ்லாம் சரியாக இல்லை அண்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா சரியாக தான் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் அம்மா இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் அம்மாவோ அப்பாவோ இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஹெரிடிட்ரி வந்து ஒரு ஸ்மால் குரூப்புக்கு அவங்களுக்கு வந்து 55 வயசுல வந்துடும். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வரும். அது வந்து நிச்சயமாக ஹெரிடிட்ரி. முதல்ல பெயர்கள் எல்லாம் மறந்து போக ஆரம்பிக்குது. முதல்ல பெயர்கள் மட்டும் நிகழ்ச்சிகள்லாம் கூட ஞாபகம், யாரோட பேர் ஊர் பேர் தான் மறந்து போயிட்டு. இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டா? இதுதான் ஸ்டார்ட் ஆகுமா? அப்படி நான் நினைச்சு நீங்க அதுக்காக பயந்துட வேண்டாம். அதாவது ஆமா ஆமா அது வந்து ரிசர்ச்ல வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒன்றும் இதெல்லாம் இல்லை. நிச்சயமா இல்லை. ஓ பாசிட்டிவ்ல இது இருக்குன்னா நாங்க எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். நாங்க எல்லாருக்கும் சொல்லுவோம் ஓ பாசிட்டிவா பாத்துக்கோ பிளட் டெஸ்ட் பாரு. நிச்சயமா இல்லை. சொல்லுங்க தைரியமா இருக்கு. ஓ பாசிட்டிவ் இருக்கவங்கலாம் பயப்பட வேண்டாம். ஓ பாசிட்டிவ் இருக்கவங்கலாம் தான் வந்து வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா இருக்கு சொல்ல. ஆனால் வந்து நான் சொல்றேன் இல்லையா, அந்த ரிசர்ச் கிரைட்டீரியான்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து குவைட் ஹை. ஸோ நிச்சயமா அந்த ரொம்ப இருந்தால் தான் அப்போ தான் வந்து சயின்டிஃபிக்காக அவன் ஒத்துக்கிடுவான். அது இருந்தால் தான் எங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நீங்க சொல்லலாம் இப்படி அப்படின்னு. ஸோ அதனால ஓ பாசிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவிட்டியா அப்படின்றது வந்து நிச்சயமா அப்படின்னு ஒன்றும் இப்போ இது வரைக்கும் ஒன்றும் கன்ஃபார்ம்டா எதுவும் இல்லை. ஸோ கன்ஃபார்ம்டா அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது, உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னா தைரியமா வச்சுக்கணும். இல்லை நம்ம சந்தேகம் பாசிபிளாக சொல்லுவாங்க இல்லையா, நீங்க உங்க ஒரு அமோகமா இருக்குன்னா பாசிபிளாக தம்பா அது பண்ணி என்னோட ப்ராக்டிஸ்ல எனக்கு கொஞ்சம் நம்பர் வாசி இருக்கு. சரி 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 அது ஒரு இந்திய எடுக்கும்போது அந்த வெளிநாட்டு சுற்றி 3 மட்டும் சுற்றி 3 சுற்றி 3 மட்டும் அப்படி பண்ணிட்டாருன்னா அது பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது குறைஞ்சிட்டே இருக்கு. சரி ஓகே. அதனால இன்னும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவோம். ஓகே. நான் ஒரு 1 இயரா பண்ணிட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் இதாயிடுச்சு. எப்படி சுத்தணும்ன்றீங்க? ஆமா 9 மணி இல்லை. அது வந்து ஆகிலே வந்துருக்கும். சரி ஆகிலே வந்து வெளியே விட்டுருவோம்னா சரி வெளியே கூட நம்ம அவங்க கற்பனை. ஓ கற்பனையில ஓகே சரி சரி ஓகே ஓகே. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் தோணுது. ஓகே அப்படி அதுக்காக இருந்தால் இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 1 நேரம் பண்ணும்போது இது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓ எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஸோ ஐயா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா அது ரிசர்ச்ல ஒன்றும் வரல. அதனால நான் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கடி எங்கள் ஒய்ஃபு வந்து போயிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க டாப் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி இப்போ அது கிடையாது. கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். சரி எக்ஸலென்ட். அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது துரியத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமா அது மட்டும் செய்தால் சரியா வந்துருக்கு. சரி சரி அதுக்காக அப்படி இருந்ததுன்னா அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா நிச்சயமா. சார் தேங்க்யூ வெரி மச் சார். ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன்.